கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தியாகுமே தவிர மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற எந்த ஒரு வழியிலையும் பாவம் நிவர்த்தியாகவே முடியாது. ஒருவேளை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியினால பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டு தேவன் முன்னாடி மனுஷன் வந்து நிக்கலாம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பலிகளே போதுமானதா இருக்குமே. தாவீது செலுத்தாத பலியா, இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தாத பலியா, சாலமோன் செலுத்தாத பலியா? இன்னும் சொல்றேன், ஒரே நாள் ராத்திரியில 6 லட்சம் புருஷர்கள் சேர்ந்து 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை ஆறா ஓட விடுறாங்க. அப்படி ரத்தத்தை ஆறாய் ஓட விட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதற்கொண்டு கிருபாசனத்துக்கு பக்கத்துல என்ன பண்ண முடியல, வர முடியல. கடவுள் மலை மேல உட்கார்ந்தாருன்னா அதுக்கு கீழே கூட உட்கார முடியல அவங்களால. அவ்வளவு பயங்கரமான காட்சியா இருந்தது கடவுளை பார்க்கிறது. ஏன்னு கேட்டா அந்த பலிகள் எல்லாம் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஒருவேளை பாவத்தை நிவர்த்தி செய்திருக்குமானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பார்த்தாரு, சரி நியாய பிரமாணங்களும் சட்ட திட்டங்களும் நானே ஏற்படுத்தின பலிகளும் செய்யக்கூடாததை இயேசுவே செய்யும்படி தேவன் மாம்சத்திலே இயேசு என்ற பெயர்ல இந்த பூமிக்கு வந்தார். அவர் என்ன பண்ணாரு? அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தேவ சமூகத்தில் ராஜாக்களை போல ஆசாரியர்களை போல நிப்பாட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார். இதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதி.